என்னோட பேர் வந்து ராஜா. நான் இப்போ ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி நம்ம இங்கே சென்டருக்கு வந்திருந்தோம். ஃபிக்ஸி சென்டருக்கு வந்திருந்தோம். எனக்கு வந்துட்டு இன்னொரு பீடியாட்ரிக் வந்துட்டு ஒரு ரெஃபர் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி என்னோட குழந்தையோட இஷ்யூஸ் என்னென்னா, இப்போ மற்ற குழந்தைங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு அவருக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. சேம் டைம்ஸ் ரொம்ப அவர் அன்னெசரிஸாக ஃபீல் பண்ண அப்படி இன்கேஸ் யாராவது ஒருத்தர் டச் பண்ணார்னா கூட அவருக்கு ரொம்ப ஒன்று க்ளீன் பண்ணிட்டு ஒன்று அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலாக இருந்துச்சு. யார் கூடயும் மிங்கிள் ஆகி விளையாட மாட்டேன். அப்படி கொஞ்சம் ஒரு கம்யூனிகேஷனே ரொம்ப கேப் இருந்துச்சு. அவருக்கு ஐ கான்டாக்ட்ஸ் சுத்தமாக மிஸ் ஆச்சு. அப்புறம் அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி இருக்குது, நீங்கள் பீடியாட்ரிக்காக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரை பார்க்கும்போது, இல்லைங்க இது ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி தெரியல, சம்திங் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கீர்த்தனா மேம் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இல்லைங்க இது ஹைப்பர் ஆக்டிவும் கிடையாது, அவருக்கு மைல்டாக ஆக்டிசம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதை நம்ம மெடிசன்ஸ் மூலிமா தேவையில்லை, நம்ம தெரப்பி மூலிமா கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நமக்கு இதில் ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் கிளாஸ் அவங்க சொல்கிறபடியே வீக்லி வந்து நம்ம அட்டன் பண்ணோம். பட் ஆனால் நமக்கு அதில் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, இது எப்போ இன்கேஸ் நான் மெடிசன் ஃபீல்டில் இருக்கனால எனக்கு தெரியும் ஃபிசிக்கலாக நம்ம வந்துட்டு ஒரு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி போய் அது ஒர்க் ஆகும், அது மூலிமா நமக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும்ட்டு. ஆனால் இது வந்துட்டு இவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஆக்டிவிட்டீஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு பெருசாக எப்போ ரிசல்ட் இருக்குங்கிற டவுட் எனக்குமே இருந்தது. ஆனால் வீக்லி ஆனால் ரிப்பீட்டடாக வர தான் எனக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சது. நம்ம பண்ணுற சின்ன ஆக்டிவிட்டீஸ் தான், அவங்க பண்ணுற ஒர்க்கு தான் நம்மளும் பண்ணுறோம். பட் ஆனால் அவங்க பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் நல்ல வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம குழந்தைங்களை நம்ம ஒரு மிரட்டும் போது அவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ, பட் தேர்ட் பர்சன்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப கைண்டாக சொல்லும்போது அவங்க கேட்டுக்கிறாங்க. நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம நேர்லேயே நாங்களே பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க அளவுக்கு நம்ம இறங்கி அவங்க சொல்கிற மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணி ஈவன் இப்போ என் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு. அப்படி அதாவது சின்ன விஷயம் கூட அவருடைய பர்சனல் ஒர்க்கு கூட அவருக்கு பண்ண தெரியாமல் ஒரு மைண்டில் இருந்த அப்படி. இப்போ அப்படி கிடையாது, சகஜமாக எல்லா குழந்தைங்களோடும் மிங்கிளாகி விளையாடுற. அப்படி அவருக்கு எதை எடுத்தாலும் சரி உடனே பிடிக்காது. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும், ரொம்ப க்ளீனிங்காக இருக்கணும், மிஸ்டர் பர்ஃபெக்ட் மாதிரி இருக்கணும்னு நினச்சவர் இப்போ அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையுமே ரொம்ப போய் ஜாலியாக விளையாடுறாரு, எல்லா ஃபுட்டும் எடுத்துக்கிறாரு. மெயினாக என்னென்னா அவருடைய ஒர்க்கை அவரே ஃபினிஷ் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டார். இதனால் எனக்கே ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலாகவே நம்ம ஒரு ஒர்க் கொடுத்து அவருக்கு பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கேர் பண்ணி நம்ம அதை ஸ்டார்டிங்கே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய இஷ்யூஸே கிடையாது. இந்த ஆர்டிசம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சும்மா அவங்க இப்படி கிராஸாக போகிறது நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்றோம், அவ்வளோதானே தவிர இதில் இது வந்துட்டு ஒரு டிசீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நினச்சி யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை. இன்னொன்று என்னென்னா, இதுக்கு ரொம்ப நீங்கள் லாங் டைமும் எடுத்துக்க தேவையில்லை, ஷார்ட் டைமில் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பராக நம்ம இதுக்குண்டான சொல்யூஷன் என்னவோ நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தெரப்பி நம்ம கொடுத்து நீங்கள் பயமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஆனால் இப்போ அதுக்குண்டான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, டைமிங்கும் இருக்குது, அதுக்குண்டான சென்டர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதை யாருமே இக்னோர் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு இந்த இஷ்யூஸ் கொஞ்சமாக தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன எடுக்கணுமோ கொஞ்சம் பார்த்து கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து என்னோட சன்னுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்த ஃபிக்ஸி சென்டருக்கு ரொம்ப தேங்க்யூ.